இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அவர்கள் கட்டுகிறது, அவர்கள் சேர்க்கிறது, அவர்கள் செய்கிறது, இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா தங்களுக்காக, தனக்காக. வீடு கட்டினா தனக்காக, வேலை தனக்காக, எல்லாமே எனக்காக எனக்காக. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அவருடைய கரத்திலிருந்து நாம் வாங்கி இருக்கிறோம். நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். அதனால என்ன நீங்க செஞ்சாலுமே ஒன்று நீங்க மனசுல நினைச்சுக்குங்க, அது எனக்காக அல்ல, உங்க நாமம் மகிமைக்காக. அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர வேண்டும். இந்த கான்செப்ட் மட்டும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், நமக்குள்ள பெருமை வராது, நம்ம விழுந்து போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை உன்னதமான இடத்துல வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. என்னுடைய வாகனத்தின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும், என்னுடைய வீட்டின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும், என்னுடைய தொழிலின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும். எப்பவுமே உங்களுடைய மனசிலிருந்து எடுத்து போடவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எனக்கு ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், எட்டாத உயரத்திற்கு ஆசீர்வதிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, கட்டுனது நேபுகாத் நேச்சர் தான், கட்டுனது அவர் தான். ஆனால் என்னைக்கு மாடியில் போய் மேலே போய் உப்பரிகளை நின்றுட்டு, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அந்த வார்த்தையை மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே வேதம் சொல்லுது, அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டான். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது.